வணக்கம். இன்றைய நாள் 20/10/2025 திங்கட்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் தாட்சாயினி விமல்ராஜ். பானேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உலகம் முழுவதும் தீபாவளி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டன. வவுனியா போலீசாருக்கு அதிர்ச்சி கொடுத்த இளைஞன், பல லட்சம் போதை மாத்திரைகள் சிக்கின. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜனின் 25வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நினைவு கூர்வு. அமினேஷன் யுத்தம், இணையத்தில் மல்லுக்கட்டும் திமுக அதிமுக ஐடிவி. ட்ரம்புக்கு எதிரான நோ கிட்ஸ் போராட்டம் அமெரிக்காவில் அடுத்து என்ன நடக்கும் தொடர்பான விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். உலகம் முழுவதும் இந்துக்கள் தீபாவளி பண்டிகையை இன்று வெகு விமர்சையாக கொண்டாடினார்கள். புத்தாடைகள் அணிந்து சமய வழிபாடுகளில் ஈடுபட்டு உறவினர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வீடுகளில் சிறப்பாக நிகழ்வு கொண்டாடப்பட்டது. தீபாவளி தினத்தை முன்னிட்டு நல்லூர் கந்தசுவாமி கோயிலில் சிறப்பு விசேட பூஜை வழிபாடுகள் இன்றைய தினம் நடைபெற்றன. கிழக்கில் மிகவும் பிரசித்தி பெற்ற மட்டக்களப்பு குருகல் மாவட்டம் ஸ்ரீ கிருஷ்ணன் ஆலயத்தின் தீபாவளி விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றது. இதே போன்று இன்றைய தினம் இலங்கை சாரண சங்கத்தின் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள சாரண வாரம் 2025 இன்று நாடு முழுவதும் வெகு விமர்சையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையிலும் தீபத் திருநாளை முன்னிட்டு சாரணிய மாணவர்கள் கலந்து கொண்டு வழிபாட்டு நிகழ்வுகளும் நடைபெற்றன. வவுனியாவில் 3,59,000 போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் என்று தெரிவித்தனர். வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து வவுனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியஸ்தகர் சோமரட்னம் விஜயமுனி அவர்களின் ஆலோசனையில் மாவட்ட குற்றச்சாட்டு தடுப்பு பிரிவைச் சேர்ந்த உப போலீஸ் பரிசோதகர் விமல் வியரட்ன தலைமையிலான போலீசார் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போதே குறித்த போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டன. வவுனியா ஏனையின் மீதினூடாக வவுனியா நகரை நோக்கி பயணித்த போலீஸ் ரக வாகனத்தை ஈப்போசபை சாலைக்கு அருகில் மறித்த போலீசார் விசேட சோதனை மேற்கொண்ட போது குறித்த வாகனத்தின் கருவாட்டு கூடைக்குள் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் போதை மாத்திரைகள் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து குறித்த மாத்திரைகள் மற்றும் வாகனம் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டதுடன் அதன் சாரதியாரும் கைது செய்யப்பட்டுள்ளார். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜனின் 25வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் யாழ் ஊடக அமைப்பின் தலைவர் கூனா செல்வரத்னகுமார் தலைமையில் நடைபெற்றது. நிமலராஜனின் படத்துக்கு குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா மோகன் மற்றும் செயற்பாட்டாளரும் ஊடகவியலாளருமான பேடி கமகே மலர் மாலை அணிவித்தார். தென்னிலங்கை ஊடகவியலாளர் அஜித் பொது சுடரேற்றியதை தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் மலரஞ்சலி செலுத்தினர். போர் சூழலில் யாழில் இருந்து ஊடக பணியாற்றிய மயில் வாகனம் நிமலராஜன் பிபிசியின் தமிழ் மற்றும் சிங்கள சேவை, வீரகேசரி, ராபய போன்ற ஊடகங்களில் பணியாற்றி இருந்தார். இந்த படுகொலை சம்பவம் நடைபெற்று 25 ஆண்டுகள் கடந்த போதிலும் இதுவரைக்கும் குற்றவாளிகளை கண்டறியவில்லை. நிமலராஜன் படுகொலைக்கு நீதி கோரி யாழ் ஊடக அமையம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வான்பரப்பிலும் இந்த ஆண்டு மிக முக்கியமான விண்கல் மழை பொழிவுகளில் ஒன்றை இன்றிரவு காண முடியும் என விண்வெளி விஞ்ஞானியும் பொறியியலாளருமான கிஷான் வீரசேகர தெரிவித்துள்ளார். இன்றிரவு 11 மணிக்கு பிறகு வானத்தை உற்று நோக்கும் போது ஒரிஜோனிட் எனப்படும் விண்கல் மழையை காணலாம் என்பதோடு ஒரிஜின் விண்மீன் கூட்டத்தை சுற்றி இந்த விண்கல் மழையை அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரை அவதானிக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விண்கல் மழை ஹோலி எனப்படும் வால் நட்சத்திரத்தில் இருந்து ஏற்படுகிறது என விண்வெளி விஞ்ஞானியும் பொறியியலாளருமான கிஷான் வீரகேசர மேலும் தெரிவித்துள்ளார். தொடர்பான இந்திய செய்திகள். தமிழ்நாட்டு சட்டப்பேரவையை தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் கட்சிகள், சமூக ஊடகவியலாளர்கள் பரப்புரிமை வியூகங்களை மாற்றியமைத்து இளம் வாக்காளர்களை கவர முயற்சிக்கின்றன. அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரு கட்சிகளுக்கும் அமினேஷன் வீடியோக்கள் மூலம் ஒன்றையொன்று விமர்சிக்கின்றன.
இத்தகைய வீடியோக்கள் தேர்தல் களத்தில் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டு சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் நிலையில் தேர்தல் களமே தற்போது சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. பொதுவாக தேர்தல் என்றாலே வாக்காளர்களை கவர அரசியல் கட்சிகளையும் புதுமையான பரப்புகளை வியூகங்களை முன்னெடுக்கும். அதேபோல் களத்திற்கு ஏற்றாற்போல் பரபரப்பை வியூகங்களை ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாற்றிக்கொண்டே வந்திருக்கின்றன. பீகார் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பிரதமர் மோடி அக்டோபர் 24 அன்று தனது பரப்புரையை தொடங்குகிறார். பல இடங்களில் பொதுக்கூட்டங்களை நடத்தவுள்ளார். முதல் கூட்டம் சமஸ்திபுரியில் நடைபெறுகிறது. இதன் மூலம் பாஜக கூட்டணி தனது தேர்தல் பரப்புரிமையை அதிகபூர்வமாக ஆரம்பிக்க உள்ளது. பிரதமர் மோடியின் பரப்புரையை நிகழ்வுகள் பட்டானா, முஷாஃபர்பூர், காயா, பாகல்பூர், சமஸ்திபூர், கிழக்கு மற்றும் மேற்கு ஹஸ்யா மற்றும் அராரியா போன்ற இடங்களில் நடைபெறும் என பாஜக தரப்பு தெரிவித்துள்ளது. வங்களா விரிகுடா மற்றும் அரபிக்கடல் பகுதியில் ஒரே நேரத்தில் 2 புயல் சின்னங்கள் உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்களா விரிகுடா கடல் பகுதியில் வரும் 21ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்க வாய்ப்பு இருப்பதோடு தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதியில் உருவாகியுள்ள மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் என 2 புயல்கள் உருவாகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதால் வரும் அக்டோபர் 22, 23 தேதிகளில் 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தொடர்பான உலகச் செய்திகள். கடந்த வாரம் இறுதி நாட்களில் அமெரிக்காவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கொள்கைகள் மற்றும் அதிபரின் அதிகாரத்தை அதிகரிக்கும் அவரின் முயற்சிகளுக்கு எதிராக நடைபெற்ற நோ கிங்ஸ் போராட்டத்தில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். அமெரிக்கா இடதுசாரிகளுக்கு தேசிய அரசியல் எந்த அதிகாரமும் இல்லாத நிலையில் இந்த போராட்டங்கள் ஜனநாயக கட்சியினர், தரளவாதிகள் மற்றும் ட்ரம்ப் எதிர்ப்பு குடியரசுக் கட்சிகள் என அனைவரும் ஒன்றிணைந்தனர். சனிக்கிழமை அன்று நடைபெற்ற போராட்டத்தில் சிகாகோ, நியூயார்க், வாஷிங்டன், லாஸ் ஏஞ்சல்ஸ் போன்ற பெருநகரங்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான சிறு நகரங்கள் கலந்து கொண்டவர்களில் எண்ணிக்கை எதிர்பார்ப்பை விட அதிகமாக இருந்துள்ளது. ஜூன் மாதம் நடைபெற்ற நோ கிங்ஸ் பேரணியில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கையை மிஞ்சியது. பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸில் உலக புகழ்பெற்ற மோனாலிசா ஓவியம் வைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்தில் சினிமா பாணியில் துணிகர கொள்ளை நடந்துள்ளது. இதில் பிரான்சில் மதிப்புமிக்க அரச குடும்ப நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதை தொடர்ந்து அருங்காட்சியகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. உலகில் அதிக சுற்றுலா பயணிகளை வரும் இந்த அருங்காட்சியகத்தில் பட்டப்பகலில் நுழைந்த கொள்ளையர்கள் மிகவும் விலையுயர்ந்த 8 நகைகளை திருடிவிட்டு ஸ்கூட்டரில் தப்பிச் சென்றுள்ளனர். சவுதி அரேபியா நகரமான மெக்காவில் கிங் சால்மன் கெட் என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் கீழ் மஜித் அல் ஹரான் சுற்று 4 புறமும் விரிவாக்கம் செய்வதன் மூலம் மேலும் 9 லட்சம் பேர் தொழுகை நடத்த முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் புதன்கிழமை இந்த திட்டத்தை அறிவித்துள்ளதாக சவுதி அரேபியாவின் அரசு செய்தி நிறுவனமான சவுதி ஜெஜட் தெரிவித்துள்ளது. நகரப்புற உள்கட்டமைப்பை மற்றும் திட்டம் இது என்று சவுதி ஜெஜட் தெரிவித்துள்ளது. இருப்பினும் மெக்கா நகரில் மைய பகுதியில் கட்டப்படும் இந்த திட்டம் எப்போது நிறைவடையும், அதற்கு எவ்வளவு பணம் செலவிடப்படும் என்பது தெரிவிக்கப்படவில்லை. இத்துடன் பேனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பேனேசியா நியூஸ் வலை ஒலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.